Taste the Daily. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நள்ளிரவு முதல் பெய்து வரும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் விடிய விடிய மழை கொட்டி தீர்த்தது. இதனால் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மழை காரணமாக 14 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனி மூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்தது. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான லவுட்டெல், தலைக்குந்தா, புதுமந்து உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனி மூட்டத்தால் கடும் குளிர் நிலவியது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் பள்ளி, கல்லூரி செல்பவர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். பனி மூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். தமிழகத்தில் பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு நீர்நிலைகளின் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருக்கும் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த மழை மற்றும் ஆந்திராவிலிருந்து பெறப்படும் கிருஷ்ணா நதி நீரால் பூண்டி நீர்த்தேக்கம் நிரம்பி வருகிறது. ஏரியின் மொத்த கொள்ளளவான 3231 மில்லியன் கன அடியில் தற்போது 2839 மில்லியன் கன அடிக்கும் மேல் நீர் இருப்பு உள்ளது. இதேபோன்று கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி கதவணைக்கு 4321 கன அடி நீர்வரத்து வந்து கொண்டிருப்பதால் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஆண்டவர் தர்காவில் 468வது ஆண்டு கந்தூரி விழாவை முன்னிட்டு சந்தனக்கூடு ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற ஆண்டவர் தர்காவில் 468வது கந்தூரி விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் புதன் இரவு துவங்கியது. மின்னொளிகளில் அலங்கரிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட கப்பல்கள், செட்டிப்பல்லாக்கு, சாம்பிராணி சட்டி, பெரிய ரதம், சின்ன ரதம் ஆகியவை நாகப்பட்டினம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று இன்று அதிகாலை நாகூர் தர்கா அலங்கார வாசலை அடைந்தன. இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகூர் தர்கா கொடியேற்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீனவர்களுடைய சமுதாய மக்களுடைய சீர்வரிசை கொண்டு வந்து தான் அந்த கந்தூரி விழாவை ஆரம்பிப்பாங்க. நாகூருக்கும் இந்து மக்களுக்கும் நாகூர் தர்காவிற்கும் ஒரு சங்கிலி போன்ற ஒரு பிணைப்பே இருக்கு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கண்டியன் கோவில் பகுதியில் குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க விழிப்புணர்வு மற்றும் பதாகைகளை பொதுமக்களே வைத்துள்ள சம்பவம் செயலற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் மீது மக்கள் நம்பிக்கையை இழந்திருப்பதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியில் கடந்த மாதம் 29ஆம் தேதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் இரவு நேரங்களில் புதிய நபர்கள் கதவை தட்டினால் விசாரிக்காமல் யாரும் கதவை திறக்காதீர்கள் என்று பதாகைகளில் வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. வங்கக்கடலில் நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே ராமேஸ்வரம், பாம்பன், தொண்டி, உப்பூர், ஏர்வாடி உட்பட மாவட்டம் முழுவதும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 6000க்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகளும் 2வது நாளாக கடலுக்கு செல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. படகுகளில் இருந்த மீன்பிடி வலை உள்ளிட்ட உபகரணங்களையும் மீனவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்துச் சென்றனர்.